நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், தேவன் நம்மை ரட்சித்தார், தேவரின் ரட்சிப்பில் பள்ளி கொண்டிடுவோம். இவரே நம் தேவன், தேவன் நம்மை ரட்சித்தார், தேவரின் ரட்சிப்பில் பள்ளி கொண்டிடுவோம். இவர் பகைவனை வென்று தீர்ப்பாடுத்தினார். இவர் பகைவன் வென்று தீர்ப்பாடுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். நாங்கள் தியானிக்கிறதான இந்த வார்த்தையை கொண்டு நேரம் பேசும். ஆண்டவரே, அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, ஆண்டவரே, உன்னத்திலிருந்து வருகிற நல்ல அபிஷேகப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாம மாற்றம் மகிமைப்படுவதாக இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் வசனத்தை வாசிப்போமா? 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16:13. நான் வாசிக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று இங்கே கொரிந்தியருக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான அந்த நிருபத்திலே இந்த வார்த்தைகளை அங்கே அவர் தெளிவாக அழுத்தமாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லப்பட்ட விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் 4 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த 4ஐயும் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறதில்லை. நான் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்த புருஷராய் இருங்கள் என்கிறதான வார்த்தையை மட்டும் நாம் தியானிப்போம். ஏன் புருஷராய் இருங்கள் என்று சொல்லப்படுது? அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீகள் வாசிக்கும் பொழுது இது என்ன சொல்வார்கள்? ஆண்கள் வாசிக்கும் பொழுது புருஷராய், நான் புருஷனாக இருக்கிறேன். அவ பெண்கள் வாசிக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? இவங்க போய் வேற ஏதாவது பண்ண முடியுமா? புருஷனா மாற முடியுமா? அப்படியானால் இந்த புருஷனா இருங்கள் என்பதின் கருத்து என்ன? அப்போ அது வார்த்தையின்படியாக எடுத்துக்கொண்டால் வெளிப்படையாக புருஷன், ஆண்கள் அல்லது ஆண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை புருஷனா இருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை நிச்சயமாக வாசித்திருப்போம். நிச்சயமாக இந்த காரியங்கள் எல்லாம் விழித்திருங்கள் என்று கேட்போம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அதை குறித்து வேகமாக நாம் அநேக நேரங்களிலே கடந்து போயிருக்க கூடும். ஆகையினால இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நாம் இந்த புருஷராயிருங்கள் என்கிற இந்த ஆங்கிலத்துல இதை நான் பார்த்த பொழுது, ஆங்கில வேதாகமம் ஒரு படிவமா யாராவது படிங்க ஆங்கிலத்துல. Keep your eyes open for spiritual danger. Stand true to the Lord. Act like men. Be strong. அந்த புருஷராயிருங்கள்ங்கிறதுக்கு என்ன வருது? Act like men. Act like men. Act like men அப்படின்னா என்னது? ஆண்களை போல அப்படின்னு. இன்னொரு நம்முடைய அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? Watch ye, stand fast in the faith, you like men, be strong. Quit you like men. அப்படிதானே? Quit you like men. அப்படின்னா என்ன? அது என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்களை போல உங்களை விட்டு என்ன செய்? விலகு. ஆண்களை போல என்ன செய்யணுமா? உங்களை விட்டு விலகுங்கள் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அதாவது
ஆண்களைப் போல உங்களை விட்டு இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் விளங்கிடும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே ஏன் புருஷனாயிருங்கள் என்று பவுல் அங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிறார். வாசிங்க. பெலிஸ்தரே திடம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். பெலிஸ்தரே திடம் கொண்டு புருஷனை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள். அப்போ புருஷரை போல புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஏலி பிரதான ஆசாரியராக இருந்த போது அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அங்கே கூடி வந்த சமயத்தில் அங்கே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் சொல்லி அங்கே உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பாளையத்திலே வந்தது. கர்த்தருடைய பாளையத்திலே உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். மகா ஆர்ப்பரிப்பாக பூமி அதிரத்தக்கதாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்ட பொழுது அவர்கள் பயந்து, ஓ இவர்கள் முந்தின வசனங்களிலே வாசிக்கிறோம், அங்கே வனாந்திரத்திலே இவர்கள் செய்த காரியங்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் அங்கே பயந்து நடுங்கும் பொழுது அங்கே பாளையத்திலே யுத்த வீரர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் தான் என்ன? அதை மறுபடியும் வாசிங்க. பெலிஸ்தரே திடம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள். அடிமைகளாகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள். அப்போ இங்கே பவுல் புருஷராய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறோம். நமக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்த களத்திலே நாம் நிற்கிறபடினாலே அங்கே நாம் புருஷராக இருந்து யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் புருஷராக இருந்து யுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் அடிமை கொள்ளப்படுவோம், அடிமைகளாக்கப்படுவோம். நம்முடைய யுத்தத்திலே நாம் தைரியமாக புருஷர்களாக இருந்து நாம் யுத்தத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அல்லது நாம் அந்த யுத்தத்தை தைரியமாக புருஷனை போல நின்று செய்யவில்லை என்று சொன்னால் நாம் அடிமைகளாக்கப்படுவோம். அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு என்ன செய்யக்கூடாதாமா? உட்பட்டு விடக்கூடாது. அதாவது நாம் முற்காலத்திலே ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நம்முடைய மாமிசம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நம்முடைய மாம்சத்தின் படி நாம் நடந்தோம். நம்முடைய மாமிசமும் மனதும் சொன்னபடி எல்லாம் நாம் கீழ்ப்படிந்தோம். இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என்னவா இருக்க வேண்டும்? புருஷராக இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆண்களை போல என்ன செய்யுங்க? உங்களை விட்டு விலகுங்கள். அதாவது நம்மை விட்டு, நம்முடைய மாமிசமும் மனசும் நமக்கு சொல்லுகிற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் புருஷர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியம், நாம் இந்த புருஷர்களாய் இதை நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அரசாங்கம், ஒரு மனிதன் கோழையாக அல்லது பயந்து போய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நாம் சொல்லுகிற காரியம் என்ன? நீ ஒரு ஆம்பளையா,
நாம் யதார்த்தமாக நம்முடைய வழக்க சொல். அப்போ இன்னொரு இடத்துல யாராவது பயந்து போய் யாருக்காவது கீழ்ப்படுகிறார்கள் சொன்னால் அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? இந்த அடிமை என்று சொல்லுகிறோம். உதாரணமாக இன்று நமக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது, தைரியமாக அதை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? நாம அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனம் எழும்பி, மத தீவிரவாதிகள் எழும்பி பல காரியங்களை செய்யும் பொழுது இதை ஏன் இந்த அரசாங்கம் எதிர்த்து நின்று தைரியமாக நின்று செயல்பட முடியவில்லை? ஒரு புருஷனாக ஏன் செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதற்கோ அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எதற்கோ பயப்படுகிறார்கள். அப்போ இதே காரியம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட. நாம் ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் விடுதலையான பின்பு மறுபடியும் அடிமைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அங்கே பவுல் விதமாக எழுதுகிறார். நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? புருஷராக இருங்கள் என்று சொல்கிறார். அங்கே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்ப நாம் யாருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம்? சுயாதீனம் உள்ளவருக்கு. அல்லது அதை என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளின்படி தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை இந்த மாம்சீக காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி, தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்ம என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மறுபடியும் நீங்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு விட வேண்டாம், நீங்கள் புருஷராக இருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஈஸியாக விளங்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த 11-12 வசனங்களை வாசிப்போமே. ஆதியாகமம் 3 ஒரு காரியத்தை சொல்லாத நம்ம வேதத்தின் வெளிச்சத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3:11-12. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். பாருங்க, இந்த காரியம் அது எப்படி நடந்தது, ஏது நடந்தது என்பதை நாம் இப்பொழுது நாம் ஆராய போவதில்லை. ஆனால் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் ஆதாமிடத்திலே வந்து கேட்கிறார். அப்போ ஆதாமை காக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருந்தார். அவன் புருஷனாக இல்லாதபடியினாலே இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு பயந்து போய் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறான். இன்னொரு முறை என்ன சொல்லுகிறான்? குற்றம் சாட்டுகிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இவன் புருஷனாக இல்லை. தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அவன் நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டான். தேவன் சொன்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏன் தவறினான்? அவன் புருஷனாக இல்லை. மனைவி கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இது தேவன் நமக்கு இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார், நாம் இதை தொடக்கூடாது, இது நாம் சாப்பிடக்கூடாது என்று என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவன் தடுத்திருக்க வேண்டிய, தடுத்து நிறுத்த வேண்டிய, அல்லது புருஷனாய் இருக்க வேண்டிய அந்த மனிதன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை செய்ய நிறைவேற்ற தவறிவிட்டான். அவன் அங்கே புருஷனாக இல்லை. ஆகையினாலே அடிமைத்தனத்திற்கு மறுபடியும் உட்படுகிறான். அவனை அடிமைத்தனம் அங்கே ஆட்கொள்கிறது, அடிமைகள் ஆக்கப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே பலவிதமான நேரங்களில் இதை நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட எங்கே விழுந்து போகிறார்கள் என்று சொன்னால், மனைவியின் பேச்சை கேட்டு சபையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக மாறி போகிறார்கள்.
என்ன செய்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்க, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இவர்கள் அங்கே வளைந்து கொடுக்கிறார்கள். புருஷர்களாக இல்லாதபடிக்கு வளைந்து கொடுக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்துல சொல்லப்படும், அங்கே ஸ்திரீகள் சபையிலே வரும் பொழுது முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அது முடி சிரைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்கள் சபையிலே வரும் பொழுது என்ன செய்ய வேண்டுமாமா? முக்காடு போட்டுக்கொள்ள கூடாது என்று அங்கே சைரியா போனன் அவர்கள் பேசும்போது அதை என்ன சொல்வார் என்று சொன்னால், ஆம்பளை நீ என்ன செய்ய வேணும்? நீ குடும்பத்துல புருஷனாக இருக்காவிட்டால், நீ அங்கே தலைவனாக இருக்காவிட்டால் நீ என்ன செய்யணும்? முக்காடை போட்டுட்டு சர்ச்சைக்கு வா. ஸ்திரீ என்ன செய்யட்டும்? தலைய ஆம்பளை மாதிரி வெட்டிட்டு முக்காடு போடாம வரட்டும் அப்படின்னு ஒரு அந்த ஆண்மை, அதாவது அந்த புருஷத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதன் தவறுவானே ஆனால் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? அப்புறம் முக்காடு தான் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆதாம் அங்கே அவன் ஏவாளை கண்டிக்க முடியவில்லை. ஏவாள் கொடுத்த போது வாங்கி சாப்பிட்டார். அப்ப இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட, அல்லது அநேக பரிசுத்தவான்கள் கூட, அல்லது அநேக விசுவாசிகள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியாமல் அங்கே மனைவிமார்களுடைய அல்லது ஸ்திரீகளுடைய காரியங்களிலே அவர்கள் வழுவி போகிறார்கள். இரண்டாவது, அங்கே நாம என்ன ஒரு காரியம் இன்னொரு நாம படிக்க வேண்டும். பிலிப்பியர்ல அங்கே அவங்க பிலிப்பியர்ல சொல்லப்படுகிறது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள்ல, பிலிப்பியர் 1:27-28. நான் வந்து உங்களை கண்டாலும் ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது போதும். பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டுமாமா? மறலாமல் இருக்கணும். விசுவாசத்துக்காக போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, பயம் இருக்கக்கூடாது. என்ன செய்யணுமாமா? தைரியமாக, அதாவது இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது என்றால் புருஷனாக இருக்க முடியாது. அதைத்தான் அங்கே நான் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லும் பொழுது சொல்கிறார், குருடருக்கு வழிகாட்டுற குருடன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு அடிமை இன்னொருவரை அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? மீட்டெடுக்க முடியாது. ஒரு அடிமை இன்னொரு அடிமையை விடுதலையாக்க முடியாது. குருடருக்கு வழிகாட்டுற குருடர் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? போய் குழியில விடுவார்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களே அடிமைகளாய் இருக்கிறார்கள், புருஷர்களாய் இல்லை. அவர்கள் புருஷர்களாய் இல்லாத போது மற்றவர்களை எப்படி அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? அவர்களை எப்படி புருஷர்களாய் அவர்கள் நிலைநிறுத்த முடியும்? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எங்கே விழுந்து போகிறார்கள்? எதற்கோ பயந்து நிற்கிறார்களே, எதற்கோ வளைந்து கொடுக்கிறார்களே, எங்கேயோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புரட்டுவதற்கு அல்லது அதை மாற்றுவதற்கு, தனக்கு ஏதுவாக வளைப்பதற்கு அவர்கள் காரணங்களாய் இருக்கிறார்களே. அதற்கு காரணம் என்ன? அது தெரியாமல் செய்கிறார்களா? இல்லை, அது அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், புருஷர்களாக இல்லாமல்
வேதத்தின் வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு அவர்கள் நிலையாய் இருக்கிறதில்லை. அவர்கள் எதற்கோ பயப்படுகிறார்கள். காரணம் அவர்கள் இன்னும் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகினால்தான் இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியிலே வந்து விட்டால் அவரை எந்த ஒரு காரியத்தினாலும் என்ன செய்ய முடியாது, அவனை மிரட்டி விட முடியாது. விசுவாசத்திற்காக அவனால் நிற்க முடியும். அவன் விசுவாசத்திற்காக போராடுவான். விசுவாசத்திற்காக எந்த விலை கொடுத்தாலும், எந்த கிரயம் செலுத்தியாகிலும் அந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே நாம யூதாவிலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார் யூதா. அங்கே நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொன்னால் நாம் அடிமைப்படாமல் இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமைப்படுகிறவர்களாய் இருந்தால் நாம் நம்முடைய நிலைமை புருஷர்களாக நாம் இருக்க முடியாது. ஆகையினால தான் அவர் சொல்கிறார், இந்த அநேக காரியங்களை உள்ளடக்கிதான் அவர் சொல்கிறார், நீங்கள் புருஷராய் இருங்கள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதனுடைய காரியங்கள் விளங்கும் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15:24. 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இங்கே சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த சவுல் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூடி வந்து நின்ற போது சகல இஸ்ரவேலரும் சவுலின் தோளுக்கு கீழாக இருந்தார்கள் என்றும், சவுல் அவனுடைய சரீரத்திலே யாதொரு பழுதும் இல்லாமல் அவ்வளவு அழகான வாலிபனாய் இருந்தான் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவன் தன்னுடைய ராஜாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பெலிஸ்தியர்கள் அவர்கள் அங்கே அவருக்கு முன்பதாக கூடி வந்த பொழுது அவர்கள் அங்கே ஒரு காரியத்தை சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அங்கே அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்திருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாக நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடிக்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். உடனே யாபேசின் மனுஷர்கள் மூப்பர்கள் எல்லாம் சவுலிடத்திலே இந்த காரியத்தை வந்து சொல்லுகிறார்கள். உடனே அங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை குடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அதாவது முதல் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு முதல்ல ஒரு யுத்தத்தை சந்திக்க போகிறான். அப்பொழுது ஜனங்களை எல்லாரையும் மிகுந்த தைரியத்தோடு
திடமனதோடு சொல்லுகிறான், இந்த நாள் யுத்தத்துக்கு போனோம், ஒரு பயணம் என்ன செய்யக்கூடாது, வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு தைரியமா புருஷனாக அன்னைக்கு சொன்ன அதே சவுல் இங்கே அந்த 16ஆம் அதிகாரத்துல 15 அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஜனங்களுக்கு என்ன செஞ்சாராமா, பயந்துட்டாராம். அப்போ ஒரு மனிதன் புருஷனா இருக்கும் பொழுது அவனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது, அநேக காரியங்களை செய்ய முடிந்தது. இப்பொழுது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, பயந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய முடியலையாமா, நிறைவேற்ற முடியவில்லை. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் அல்லது பெற்றோர் என்று சொல்வது தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. பிள்ளைய மிரட்டினா, ஐயோ பிள்ளை என்ன செஞ்சிரும், அதை போய் செஞ்சிருமா, இதை போய் செஞ்சிருமா, பிள்ளை ஐயோ வருத்தப்பட்டுருமா, பிள்ளை சங்கடப்பட்டுருமா என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய சட்ட திட்டங்களை, தேவனுடைய வார்த்தைகளை அல்லது பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்க வேண்டிய தகப்பன்மார், ஐயோ பிள்ளைகள் மனஸ்தாபம் அடைந்து வருவார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய புருஷத்துவத்தில் இருந்து அவர்கள் வளைந்து கொடுக்கிறார்கள். இந்த சவுல் ராஜாவை போல ஜனங்களுக்கு பயந்து, தேவன் சொன்னார் எல்லாவற்றையும் கொளுத்தி போடு, ஒன்னும் மீதியா வைக்காத. ஆனா ஜனங்க சொன்னாங்களாமா, நல்ல கொழுப்பானதெல்லாம் வச்சுக்கலான்ட்டு ஜனங்களுக்கு பயந்து என்ன செஞ்சுக்கிட்டாராமா, இப்போ கொஞ்சம் வச்சுக்கிட்டாராம். அப்போ இப்படித்தான் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து என்ன செய்யறாங்க, ஏதாவது எனக்கு ஒரு நபர்களை தெரியும், பிள்ளைகளுக்கு பயந்து என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டையே வித்துட்டாங்க. கடைசியில பேராசைனால என்ன செஞ்சுட்டாங்க, தங்களுக்கு இருந்த பெரிய கடல்ல சிக்கி கொண்டு பிள்ளையை கண்டிக்க தெரியாமல், பிள்ளை தவறு செய்யும் பொழுது அதை தவறு என்று, நீ கர்த்தருடைய பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று கண்டிக்க தெரியாமல் கடைசியில தன் வீட்டையே விட்டுவிட்டு வாடகை வீட்டுல குடியிருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. காரணம் என்ன, புருஷனாக இல்லை. நீ புருஷராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் பயப்படாத என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் புருஷர்களாக அல்லது விசுவாசத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் புருஷர்களாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே 1 சாமுவேல் அங்கே தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது அந்த பெலிஸ்தியனை கொண்ட அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே தாவீதின் இடத்துல அங்கே அவருடைய சகோதரர்கள் கேட்கிறார்கள், உனக்கு எவ்வளவு உனக்கு நெஞ்சம் இருந்தா நீ ராணுவத்துல வந்து என்ன செய்வ, பேசிக்கிட்டு இருப்ப அப்படி என்று சொல்லும் பொழுது, நீ எதுக்கு இங்க வந்த, நீ போ என்று துரத்தும் பொழுது அவன் என்ன செய்யல, அவன் பயப்படல. மொத்த இஸ்ரவேல் ராணுவமே அந்த பெலிஸ்தனை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. மொத்த ராணுவம் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறது. சவுல் கூட அங்கே பயந்து நடுங்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலை குறித்து பார்க்கும்போது அவன் பயங்கர ஒரு யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுடைய அப்பா கூட ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீஸ் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் இங்கே இந்த பெலிஸ்தியனை பார்த்து இங்கே சவுலும் பயந்து நடுங்கி இருக்கிறார், மொத்த இஸ்ரவேல் ராணுவமும் பயந்து நடுங்கி இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு மனிதன் மட்டும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தைரியமாய் போகிறான். காரணம் என்ன, அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல். நீயோ உன்னுடைய பட்டயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய், நீயோ உன்னுடைய கேடயத்தையும் ஈட்டியை நம்பிக்கொண்டிருக்கிறாய், நான் அப்படி அல்ல என்று சொல்லி அவன் வேகமாக செயல்படுகிறதை, ஒரு புருஷனாக செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி செயல்படுகிறோம், இது எனக்கு இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது நினைக்கிறேன், நான் ஒரு பையனோட சண்டை போட்டுட்டேன். 2 பேரும் சண்டை போட்டோம். அவன் கொஞ்சம் வயசுல பெரிய பையன், ஆளும் கொஞ்சம் திடமா இருந்தான். என்னால் அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அன்னைக்கு சண்டை முடிஞ்சது வந்துட்டேன். வீட்டில் வந்தோடனே எங்க பெரியப்பா மகன் குமார், அவன் என்னோட கொஞ்சம் 2 வயசுல பெரியவன், அவன் ஆளு கொஞ்சம் நல்லா இருப்பான். அவன்கிட்ட வந்து சொல்றேன், டேய் இப்படிடா இன்னார் என்ன அடிச்சுட்டான்டா அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நாளைக்கு நான் வர்றேன், பிடி பீரியட் இருக்குல்ல, கிரவுண்ட்ல இன்டர்வல் பீரியட் இருக்குல்ல, அங்க வெளியில வந்து விளையாடிட்டு நிற்கும் போது நீ போய் என்ன செய்யற, ஃபர்ஸ்ட் அவனை போய் ஒரு உதவுறேன், அவன் உன்னை அடிக்க வருவான், நான் வந்துடுறேன், 2 பேரும் அவனை போட்டு வெளுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி
சொன்ன உடனே நான் அதே மாதிரி என்ன செய்ய, அவனை போய் அடிக்க. எங்க பெரிய மாமன் குமார் அவன் என்ன அடிக்க வந்த உடனே எங்க பெரிய மாமன் குமார் ஓடி வந்தான். ஓடி வந்து அவன் 2 பேரும் பயங்கரமான ஃபைட். அவனை அடிச்சு பயங்கரமா குத்தி அவன் அண்ணன் இருந்து அவன் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா இவன் அண்ணனை கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அப்போ அதுக்கு பிறகு நான் எப்படி நிக்கிறேன், இப்போ புருஷன் ஆகிட்டேன். இப்போ நான் தடகாத்தனமா நிற்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திடகாத்திரமாய் நிற்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே அப்போ கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் சில வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு இந்த காரியங்கள் நன்றாக புரிந்துவிடும். 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் பாருங்க. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களா, நீங்க புருஷனா இருங்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி ஏன் புருஷனா இருக்க வேண்டும் என்கிற காரியம் நமக்கு விளங்க வேண்டும். எதற்காக நான் புருஷனாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டிய காரியம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்க, 4ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் அடைந்த உங்களுக்கு பிரதான உத்தித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்ல, இங்கே அடுத்து சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால், ஆதாம் புருஷனா இல்லாதபடியினாலே மனுஷனுக்கு மரணம் உண்டாயிற்று. இங்கே இயேசு கிறிஸ்து புருஷனாக இருந்தபடியினாலே அவர் தனக்கு வந்த காரியங்களில் எல்லாம் அவர் தைரியமாக நின்றபடியினாலே நான் அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்து ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அங்கே ஆகிலும் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் 47ஆம் வசனம், வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவரும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலை அணிந்து கொள்வோம். சகோதரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்கிறார். இங்கே சொல்கிறார், அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்கிறார். இப்படி அநேக காரியங்களை அவர் அங்கே சொல்லப்படுது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது, ஆவிக்குரிய சரீரம் இருந்திருக்குது. அந்த ரகசியங்களை எல்லாம் சொல்ல, நான் எப்படி மாறப்போகிறோம், ஒரு மகிமையான சரீரத்தை பெறப்போகிறோம். இந்த மகிமையான சரீரத்தை பெறுவதற்கு நமக்கு பின்னாலே ஒரு உந்து சக்தி இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்வார் என்று சொன்னால், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபமாக்குவார். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணான சரீரம் அழிந்து போனாலும் ஆனால் நமக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். இதே காரியத்தை தான் அங்கே சொல்லும்போது ஏசாயாவின் புத்தகத்திலே, அங்கே ஏசாயா 46ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 46 நமக்கு நன்றா விளங்கி போய்விடும். அதிகாரத்தில் அங்க சொல்லுகிறார் பாருங்க. ரொம்ப முதல் வசனத்துல இருந்து படிக்கிறேன்.
வேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவியொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்கினால் அதை வணங்கி பணிந்து கொள்கிறான். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து என்ன செய்யுங்க? புருஷராயிருங்கள். ஏன் புருஷராயிருக்கணுமாமா? யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலே, எனக்கு செவிடுங்கள். தாய் வயிற்றில் தோன்றின உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியாக உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப நாம எப்படி இருக்கணும்? இந்த தேவன் எனக்கு பின்னாடி இருக்க. நான் சொன்னேனே, எனக்கு பின்னாடி என் அண்ணன் பையன் இருந்தபோது, என் அண்ணன் இருந்தபோது நான் என்ன செஞ்சேன்? எதிரியை பார்த்து பயந்தனா? புருஷனாக இப்பொழுது எனக்கு ஒரு தைரியமும் ஒரு வீராப்பும் வந்துருச்சு. நான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்போ அதே போலதான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நமக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நமக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றவராக, ஜெயித்தவராக, யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாக அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் வெற்றி சிறந்தவர். சிலுவையின் மேல் பிசாசின் தலையை நசுக்கினவர். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருந்து கொண்டு அங்கே இருந்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க? இப்போ புருஷராயிருங்க. உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் பல தடைகளை கொண்டு வருவான். பல காரியங்களை உங்களுக்கு வேடிக்கை காட்டுவான். நீங்கள் வளைந்து கொடுக்காதீர்கள். நீங்கள் மசிங்கி போகாதீர்கள். பணத்தை காட்டுவான். பணத்தில் அல்லது வறுமையை காட்டுவான். எதற்கு நீங்க எது செஞ்சாருங்க? மயங்கிடாதுங்க. நீங்க இப்ப நிக்க வேண்டியது எப்படி நிக்கணும்? இப்போ திட்ட நம்பிக்கையாக புருஷர்களை போல நீங்கள் நின்று யுத்தம் பண்ணுங்கள். அப்பொழுது அடிமைகள் ஆகாதிருப்பீர்கள். நாம் இந்த நாளிலே புருஷனை போல நிற்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாளிலே நாம் அடிமைகள் ஆக்கப்படுவோம். அன்றைக்கு நம்மை விடுவிப்பார் ஒருவரும் இருக்க முடியாது. அன்றைக்கு கிறிஸ்து கூட விடுதலை ஆக்க முடியாமல் போய்விடும். ஆகினாலே நாம் தைரியமாக புருஷர்களைப் போல நாம் செயல்பட வேண்டும். புருஷர்களாயிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் விசுவாசத்திலே வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.